வணக்கம் நண்பர்களே, நான் விவேகானந்தன். ஸோ ஒரு பொதுவான ஒரு கான்வர்சேஷன், கேஷுவலான ஒரு கான்வர்சேஷனில் பிஸ்னஸ் எதற்கு பண்ணுறோம், தொழில் எதற்கு பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பணம் சம்பாதிப்பதற்காக தான் தொழில் பண்ணுறோம் அப்படிங்கிற பதில் நமக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு தொழில் அதையும் தாண்டி நிறைய தாக்கத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்துதுங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தொழில் நடத்துகிறீங்க, இல்லை ஒரு தொழிலில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு என்ன அர்த்தம்? பலருடைய வாழ்க்கை மேம்படுது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். நிறைய பேர் அந்த தொழிலில் வேலை செய்யும் போது, இதையும் தாண்டி உங்கள் தொழில் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொருளை நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த தொழில் என்ன செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலருடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதாவது உங்கள் பொருளை நிறைய பேர் கன்சியூம் பண்ணும்போது நீங்கள் பலருடைய வாழ்க்கையில் ஒரு இம்பேக்ட் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இதையும் தாண்டி நீங்கள் அரசுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த தொழிலை நடத்தும் போது, சரியாக டேக்ஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்கும்போது, நீங்கள் இந்த கவர்மெண்ட்டுக்கும் பெரிய அளவில் நன்மை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்குமான மீனிங் தான் அது. ஸோ ஒரு தொழில் ஒரு இடத்துல சிறப்பாக நடக்குது, ஒரு ஆர்கனைசேஷன் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை சுற்றி இருக்கிற ஒரு சொசைட்டிக்கே அது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையாக அமையுது. ஸோ இதையெல்லாம் தாண்டி சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறதே அது ஒரு சர்வீஸ் தாங்க. அது ஒரு சேவை தான். இந்த நாட்டுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் அது ஒரு சேவை தான். ஸோ அதை இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு மனிதரை பற்றி பேசலாம். ஸோ இந்த பிஸ்னஸே சேவையாக செய்து கொண்டு, அதற்கப்புறம் அது மூலமாக சம்பாதித்த பணத்தையும் சேவை பணிகளுக்கே ஒருத்தர் செலவிட்டார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சமீபத்தில் மறைந்த ஐயா திரு சுப்பிரமணியம் அவர்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அவரை பற்றி பேசலாம். ஸோ அவருடைய மறைவு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, ஒரு துயரத்தை ஏற்படுத்துச்சு. அது ஏன், அவர் செஞ்ச சில பணிகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு அவர் செஞ்ச விஷயங்களுக்கு போகலாம். ஸோ இவர் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர். ஸோ கோயம்புத்தூரில் அந்த காலத்திலேயே பிஎஸ்ஜி காலேஜில் படிச்சுட்டு, ஐடிஐ படிச்சுட்டு சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கியவர். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் entrepreneur அவர். ஸோ தொழில் தொடங்கி அதை ரொம்ப சிறப்பாக நடத்தினார். ஸோ எந்த அளவுக்கு சிறப்பாக நடத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆரம்பித்த நிறுவனம் ஷாந்தி கியர்ஸ் நிறுவனம். ஸோ இதில் கியர் மேனுஃபேக்சரிங் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுவும் எந்த அளவுக்கு அது வளர்ந்துச்சு அப்படின்னா, இந்தியாவில் டாப் த்ரீ கியர் கம்பெனிஸாக அது உருவெடுத்துச்சு. ஸோ கியர் அப்படிங்கிறது அந்த மிஷின்ஸ்க்கு தேவைப்படுற அந்த கியர் பாக்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்த ஒரு நிறுவனம் தான் இது. ஸோ இதனால தான் அவர் கியர் மேன் ஆஃப் கோயம்புத்தூர் அப்படின்னு கூட அவர் அழைக்கிறாங்க. ஸோ அந்த நிறுவனம் 80கள் 90களிலே ஐபிஓ வரைக்கும் போச்சு, ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நிறுவனம் இப்போ சமீபத்தில் ஒரு 7-8 வருஷங்களுக்கு முன்னாடி முருகப்பா குழுமங்களுக்கு விற்கப்பட்டுச்சு. ஸோ ஒரு 400 கோடிக்கு மேலே அந்த நிறுவனம் விற்கப்பட்டுச்சு. ஸோ ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நிறுவனத்தை விற்கிறதுக்கு முன்னாடியே அவர் வேற சில பணிகளையும் ஈடுபட்டிருந்தார். அதில் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ரோல் பங்கை நடத்திட்டு இருந்தார். ஸோ சாந்தி பெட்ரோல் பங்க் அப்படின்னு நடத்திட்டு இருந்தார். அது மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலம், கோயம்புத்தூர் மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலம். அது நீங்கள் நினைக்கலாம், பெட்ரோல் பங்க்கில் என்னங்க பெரிய விஷயம், எல்லா இடத்துலையும் ஒரே பெட்ரோல் தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் மக்கள் அங்கே ஏன் போய் பெட்ரோல் அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 2 நம்பிக்கை கிடைக்குது. அது என்ன அப்படின்னா, தரத்துலேயும் சரி அளவுலேயும் சரி அங்கே அடித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணும். அதாவது குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி அங்கே ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். அப்போது அது எப்படி அது அந்த ட்ரஸ்ட், அந்த நம்பிக்கை எங்கேருந்து வந்துச்சு மக்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம் சொல்கிறேன். அதாவது இன்னைக்கு நைட் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பெட்ரோலுடைய டீசல் விலையை உயர்த்துறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2 ரூபாய் இல்லை 4 ரூபாய்க்கு உயர்த்துறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட் 12 மணிலேருந்தே பெட்ரோல் டீசல் அந்த பங்க் எல்லாமே விலைகளை உயர்த்தலாம். ஸோ ஆனால் இங்கே சாந்தியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் விலைகளை உடனடியாக உயர்த்த மாட்டாங்க. அதற்கு அவங்க சொல்கிற லாஜிக் என்ன அப்படின்னா, நாங்கள் பெட்ரோலை கொள்முதல் பண்ணும்போது இதோட குறைவான விலையில் தான் வாங்கினோம், அந்த ஸ்டாக்கு தீர்ற வரைக்கும் நாங்கள் பெட்ரோல் ஏற்ற மாட்டோம். ஸோ நாங்கள் அடுத்த ஸ்டாக்கை அதிகமான விலை கொடுத்து வாங்கும்போது அப்போ தான் நாங்கள் எங்களுடைய பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்துவோம் அப்படின்ட்டு. ஸோ வாடிக்கையாளர் மீது எந்த அளவுக்கு ஒரு அக்கறை வச்சுருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அதனால ஆட்டோமேட்டிக்காக வாடிக்கையாளரும் அந்த பங்க் மேலே அவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். ஸோ இது நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சாந்தி சோஷியல் சர்வீசஸ் கேன்டீன் அப்படின்னு ஒரு கேன்டீனை நடத்திட்டு இருந்தார், ஒரு உணவகம். இதனுடைய சிறப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு
பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அங்கே சாப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து விலைகள் வந்து ரொம்ப குறைந்த ஒரு விலை. 10 ரூபாய் இருந்தாலே வந்து நீங்கள் காலையில் டிஃபன் வந்து வயிறார சாப்பிடலாம். மதிய உணவு வந்து ஒரு 20 ரூபாய் இருந்ததுன்னா போதும், நீங்கள் வந்து நல்ல திருப்தியாக சாப்பிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ இந்த சொன்ன உடனே மக்களுக்கு ஒரு விஷயம் தோணும், 10 ரூபாய்க்கு சாப்பிடலாமா 20 ரூபாய்க்கு சாப்பிடலாமா அப்படின்னா தரம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நானும் அங்கே சாப்பிட்ருக்கேன். கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம எங்கே ஒரு மிக விலை உயர்ந்த கடையில் சாப்பிட்ற அளவுக்கு வந்து அங்கே தரம் வந்து சரியாகத்தான் இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஒரு சில இடங்கள் அது வந்து ஒரு படி மேலேயே தான் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு தரத்திலையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து சாப்பிட்டே இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஒரு அசுத்தம் அப்படிங்கிறது வந்து இருந்ததே கிடையாது. குறிப்பாக அந்த லைன் வந்து போயிட்டே இருக்கும். இது வந்து அவருடைய சுப்பிரமணியம் ஐயா அவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டிஸை காமிக்குது. வெறும் வந்து உணவு கொடுக்கறது மட்டும் விஷயம் கிடையாது, அது எந்த அளவுக்கு சிறப்பாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேவை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சீப்பாக கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அந்த பணம் நம்மக்கிட்ட கரைந்து போயிடும். அப்போ அந்த சேவையை செஞ்சுட்டு இருக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல இவங்க ரெகுலராக இதை வந்து ரொம்ப வருஷமாக செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலே டெவலப் பண்ணியிருக்காங்க. இதையத்தான் வந்து பிஸ்னஸ் அக்யூமென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தொழிலையும் வந்து நேர்த்தியாக நடத்தணும். ஸோ அதையும் வந்து இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாமே வந்து இணைந்து வந்து நடத்திட்டு இருந்தாங்க. கோவை மக்கள் மத்தியில் வந்து இந்த உணவகம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பிரபலம். இதையும் தாண்டி அங்கே வந்து நிறைய வேறு சில விஷயங்கள் நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு ஃபார்மசி இருக்குது. ஸோ அந்த ஃபார்மசியில் வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸஸில் வந்து மெடிசன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு கிளினிக் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் வந்து செஞ்சுட்டு இருந்தார். ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் வந்து நம்மிடையே வாழ்ந்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தார் பலருடைய வாழ்க்கையில். அப்படிங்கிறதா இந்த வீடியோ, இதை சொல்கிறது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம். ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிறத ஒரு சர்வீஸாகவே பார்க்கலாம். அதை ஒழுங்காக நடத்தினாலே சர்வீஸ். அதையும் வந்து தாண்டி இவர் வந்து வர்ற பணத்தையும் வந்து இவர் நினச்சிருந்தா அப்படியே ஃப்ரீயாக உட்காந்துட்டு கூட ஜாலியாக இருந்திருக்கலாம். பட் திரும்ப சம்பாதித்த அந்த சொசைட்டி வந்து திரும்பவும் கொடுத்திருக்கிறார். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இன்னொரு பியூட்டி இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் அவருடைய முகம் எப்படி இருக்குன்னு கூட எல்லாத்துக்குமே தெரியாது. ஏன் அப்படின்னா அவர் இதை எதையுமே வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டதே கிடையாது. வெளியில் வந்து அதை காமிச்சிக்கவே கிடையாது. ஸோ அதாவது நமக்கு புரிஞ்ச ஒரு விஷயம்தான், இந்த கையில் கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பட் இதை வந்து வேற மாதிரியும் எனக்கு பார்க்க தோணுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவர் வெளியில் வந்து பேசியிருந்தாலோ இல்லை இந்த மாதிரி விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலோ வந்து இன்னும் பலரையும் வந்து இன்ஸ்பயர் பண்ண வைத்திருக்குமோ அப்படின்னு கூட தோண வைக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதருக்கு வந்து தலை வணங்குகிறேன். ஒரு ராயல் சல்யூட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வேற யாருக்காவது இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.